4 இடத்துக்கு ட்ராவல் பண்ணாவது நம்ம மன கஷ்டங்கள்லாம் தீரும் தான் நம்ம ட்ராவலே பண்ணுறோம். அந்த ட்ராவலே ஒரு 26 பேரை கொன்றுக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இந்த டெரரிஸ்ட் அட்டாக் எங்கே நடந்திருக்குன்னா நம்ம காஷ்மீரில் உள்ள பகல்காம் இந்த ஊரில் தான் நடந்திருக்கு. காஷ்மீர்லேயே ஃபேமஸ் ஆன பிளேஸ் வந்து இந்த பைசரான் வேலி ட்ரெக் தான். அது இந்தியாவிலே மினி சுவிட்சர்லாந்து நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல தான் ஒரு 26 பேரை கொன்றுருக்காங்க. இறந்தவங்க 26 பேரில் 24 பேர் ஹிந்து, 2 பேர் முஸ்லீம். அதில் வந்து அவங்க டார்கெட்டே ஹிந்துவை தான் மெயினாக டார்கெட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஐடி கார்டெலாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் அவங்க பேண்டை கலத்தி சுன்னத் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து அதெல்லாம் பார்த்து அவங்க தலையிலே சுட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன விதத்தில் நியாயம்னு தெரியல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியாக வந்து ஹனிமூன் போயிருக்காங்க. அதில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயோ போயிருக்காரு. அந்த நேரத்தில் அவங்க ஹஸ்பண்டை சுட்டு கொண்டிருக்காங்க. அதே பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து என்னையும் சுட்டு கொண்டு என் ஹஸ்பண்டை கொண்டுட்டா இதுக்கு மேலே நான் இருந்தே ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களையுமே சுட்டு கொள்ளுன்னு சொல்லியதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை போய் அவங்க மோடி கவர்மெண்ட்டை போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அந்த பிளேஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் 2 பேர் வந்து பாகிஸ்தானா டெரரிஸ்ட் வந்து, அதில் 2 பேர் வந்து லோக்கல்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. ஃபுல்லாக அந்த பகல்காம்லேயே ஃபுல்லாக வந்து 100 மீட்டர்ஸ் ஒன்ஸு போலீஸு, சிஆர்பிஎஃப், ஆர்மி எல்லோரும் நிற்பாங்க. எப்படி இந்த ஒரு சம்பவம் நடந்துன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் பார்த்ததில் நானும் அந்த பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் பார்த்ததில் அந்த பிளேஸில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இருந்த மாதிரி தெரில. ப்ரொடெக்ஷன் எதுவும் இருந்த மாதிரி தெரில. அதனால அந்த இடத்த சூஸ் பண்ணி கொண்டாங்களான்னு தெரில. காஷ்மீர் வந்து சேஃபான பிளேஸ் தான் நமக்கு தெரியும். இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மிரட்டியிருக்கும். நம்ம வந்து காஷ்மீர் போகலாமா வேணாமான்னு. ஸோ இப்படி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களோட லோக்கல்ஸே டூரிஸ்ட்டை நம்பி தான் இருக்காங்க. இப்படி ஒரு பண்ணதுக்கப்புறம் இனிமேல் யாரெல்லாம் தைரியமாக ட்ராவல் பண்ணுவாங்கன்னு தெரில. ட்ராவல் பண்ண எனக்கே ஒரு 3 மணிக்கு ரொம்ப கஷ்டமாக்கிட்டு இந்த சிச்சுவேஷன் பார்த்ததுக்கப்புறம் இறந்தவங்க ஃபேமிலிக்கும் எல்லோரும் நல்ல ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க. இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் கவர்மெண்ட் பார்த்துக்கணும். இந்த விஷயந்தான் என்னால் தாங்கவே முடியல. அவங்களோட லோக்கல்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக பேசுவாங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆனால் வந்து 2 பேர் பாகிஸ்தான், 2 பேர் அந்த லோக்கல்ஸுங்கிறாங்க டெரரிஸ்ட்டில். ஸோ இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கன்னு எனக்கு தெரில. இனிமேலே எல்லோரும் போகிறவங்க பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். இறந்தவங்க ஃபேமிலிக்கும் நல்ல ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க எல்லோரும். இந்த மாதிரி இனி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு எல்லோரும் சாமியை வேண்டிக்கோங்க. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.